ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். என்னங்க பயங்கர எனக்கு மேட்சிங்கா போட்டு வந்திருக்கீங்க. அப்படியாங்க சொல்றீங்க? இல்லங்க நான் கலரை சொல்லல. நான் இப்படியே ஒரு ஸ்டோரி தான் எடுத்துட்டு வந்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்குள்ள நீங்க இப்படி பாராட்டின ஸ்டோரி எல்லாம் மறந்துடுச்சா? சரி கவலைப்படாதீங்க, நானும் ஒரு ஸ்டோரி எடுத்துட்டு வந்திருக்கேன். காட்டு ராஜா பத்தின ஒரு ஸ்டோரி. ஓகே, காட்டு ராஜா ஜெயிக்கிறாரா இல்ல வந்து அவர் வந்து கலாய்ச்சிடுறாங்களா? அவர் பல்ப் வாங்குறாரு. என்ன பண்றாங்க காட்டு ராஜா? இந்த காட்டு ராஜாவை ஏமாத்தினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி. எப்படி ஆரம்பிக்குது இந்த கதை அப்படின்னா வந்து நம்மளுடைய காட்டு ராஜா சிங்கம், மிஸ்டர் சிங்கம் வந்து பயங்கர பசியா வந்து காட்டுல இங்கேயும் அங்கேயும் வந்து அலைஞ்சிட்டு இருக்காரு. அப்ப தூரத்துல வந்து பார்த்தா ஒரு நாய்க்குட்டி வந்து இருந்திருக்கு. இந்த நாய்க்குட்டி வந்து வழி தவறி காட்டுக்குள்ள வந்து சிக்கிக்குது. இந்த நாய்க்குட்டியும் வந்து தூரத்துல இருந்து சிங்கம் வர்றது வந்து பார்த்துட்டு அச்சச்சோ போச்சு இன்னையோட நம்ம சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு இந்த யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு வந்து அந்த நாய்க்குட்டிக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது. சரி இந்த நேரத்துல வந்து நம்ம இந்த ஐடியா வச்சு தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, அந்த இடத்துல வந்து காஞ்ச எலும்பு துண்டுகள்லாம் இருந்திருக்கு. அதை எடுத்துட்டு வந்து கடிக்கிற மாதிரி வந்து சத்தமா சொல்லுது, ச்சே இந்த சிங்கம் வந்து எவ்வளோ டேஸ்டா இருக்கு, ஆனாலும் என்னோட பசி அடங்கலையே, இன்னொரு சிங்கம் கிடைச்சா வேட்டையாடி வந்து சூப்பரா சாப்பிட்டுருவேன், அப்புறம் எனக்கு பசி எடுக்காது அப்படின்னு வந்து கனத்து குரல்ல சொன்னதுனால இந்த சிங்கம் வந்து கேட்டு ஐயோ இந்த நாய்க்குட்டி வந்து சிங்கத்தையே வேட்டையாடுக்கிற அளவுக்கு வந்து பயங்கர வீரன் போல, அதனால நம்ம வந்து விட்டுட்டு தெரியாம ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சு கிரைஞ்சு வந்து அந்த சிங்கம் வந்து எஸ்கேப் ஆகி போயிடுது. இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து மிஸ்டர் வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா குரங்கு. ஆமா, அவர் வந்து மேல இருந்து இதெல்லாம் வந்து பார்த்துட்டு என்ன பண்றாரு, இந்த நாய்க்குட்டி வந்து செமையா ஏமாத்திருச்சு, நாம இதை போயிட்டு வந்து காட்டுராஜா கிட்ட வந்து போட்டு கொடுத்தா நம்மளுக்கு மினிஸ்டர் பதவி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடுது. ஓடி போன உடனே என்ன பண்ணுது, ராஜா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி காட்டு ராஜா உங்களை வந்து அந்த நாய்க்குட்டி வந்து செமையா ஏமாத்திடுச்சு, வாங்க நம்ம போய் பழி வாங்கலாம் அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் வந்து பயங்கர கோவமா வந்து திருப்பி இந்த குரங்கோட வந்து ஓடி வருது. இது எல்லாத்தையும் வந்து அகைன் அந்த நாய்க்குட்டி வந்து பார்த்துட்டு பயங்கர உஷாரா என்ன பண்ணிடுது, இந்த குரங்கு நான் அனுப்பி 1 மணி நேரம் ஆச்சு, எங்க இன்னும் ஒரு சிங்கத்தை கூட கூட்டு வரலையே, சே வேலையே சரியா செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன உடனே இந்த சிங்கத்துக்கு பயங்கரமா வந்து கோவம் வந்துட்டு அந்த குரங்கு வந்து விரட்ட ஆரம்பிச்சிருக்கான். எப்படி யோசிச்சு பிளான் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? அதை பார்த்தா ஒரு பின்பம் கிரியேட் பண்ணி அதுல இருந்து எஸ்கேப் ஆகி நம்ம உலகத்துக்கிட்ட வேற மாதிரி நம்மளே காட்டிக்கிறதுல நிறைய பேர் கில்லாடிங்களா தான் இருக்காங்கல்ல. இதெல்லாம் பார்த்தா உடனே சோஷியல் மீடியா தாங்க ஞாபகம் வருது. ஏங்க இல்லங்க அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா ரியல் லைஃப் வேற மாதிரி இருக்கும், ஆனா அதுல அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டோட்டலா ஆப்போசிட்டா இருக்கும், அப்படியே ரொம்ப ஃபேக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு சிங்கத்துக்கிட்ட இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு வேணா அது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், ஆனா எல்லா நேரமும் வந்து ஃபேக்கா இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு அண்டர்லைனிங் ஃபேக்ட் வந்து நம்ம சொல்லிட்டு வல்லமைக்குள் பகுதியில ஒரு முக்கியமான விஷயம் கத்துக்கலாம். தொடர்ந்து எல்லா ஆசனங்களையும் பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? முக்கியமான டிசீசஸ் பார்க்குறோம், பேக் பெயின் எப்படி போக்கலான்னு பார்க்குறோம் இல்லையா? அது மாதிரி நம்ம இன்னைக்கு இந்தியாவை கேபிட்டலாக இருக்கக்கூடிய டிசீஸ் ஒன்று இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் இத்தனை நேரம் அது என்னன்றதை சொல்லிருப்பீங்க, அட்லீஸ்ட் கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது டயபெட்டிஸ். இன்னும் கொஞ்ச நாளில் இந்தியா வந்து டயபெட்டிஸோட வேர்ல்டு கேபிட்டலாக இருக்கக்கூடிய ஒரு இதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற யோகா பேர் பாதஹஸ்த ஆசனம். இந்த ஆசனத்தை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு முக்கியமாக ஒன்று பார்க்கணுன்னா வயிறு குறையும், டயபெட்டிஸோட லெவல் கண்டிப்பாக நார்மலாக வரும். ஆனால் இந்த ஆசனத்தை நீங்கள் தொடர்ந்து 3 மாதம் செய்யணும், அப்போ தான் வரும். நீங்கள் ஒரே நாளில் செஞ்சுட்டு சார் வயிறு குறையில, டயபெட்டிஸ் லெவல் குறையலன்னு சொல்லாதீங்க. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் யோகா பண்ணணுன்னாலே கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். தினமும் செய்யணும். தினமும் நீங்கள் 1 மணி நேரம் செய்யணுன்ற அவசியம் கிடையாது, பெர்ஃபெக்டாக செய்யணுன்ற அவசியம் கிடையாது. உங்களால் என்ன முடியுதோ நீங்கள் அதை செய்யுங்க. அதனால தான் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லும்போது பெர்ஃபெக்ட் போஸ்டர் எது, பெர்ஃபெக்ட் போஸ்டர் உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம அந்த வகையில் பார்க்க போகிறது வந்து பாதஹஸ்தாசனம். பார்க்கலாமா? இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது பாதஹஸ்தாசனத்தோட பர்ஃபெக்ட் போஸ்டர், முழு நிலை என்ன மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு டயபெட்டிஸே இருக்காது. தொடர்ந்து இது நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய டயபெட்டிஸ் வந்து நார்மல் லெவல் கண்டிப்பாக வரும். தொடர்ந்து 3 மாதம் செய்யணும். சாட்டர்டே லீவு விட்டேன், சண்டே லீவ் விட்டேன்லாம் சொல்லாத, தொடர்ந்து 3 மாதம் செய்யணும். இதே பொசிஷன்லேருந்து 20 கவுண்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணும். ரிலாக்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து முழு நிலை. சப்போஸ் சார் எங்களால் இதெல்லாம் செய்ய முடியாது சார், எங்களுக்கு ரொம்ப வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது, இது வரைக்கும் நான் ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணதே இல்லைன்றவங்க இந்த மாதிரி பெண்ட் பண்ணால் போதும். பெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி பெண்ட் பண்ணாலே போதும். இதே போஸ்டரில் முதல்ல ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு 20 கவுண்ட் பண்ணணும். இதே போஸ்டரில் 20 கவுண்ட் பண்ணணும். இதை மாதிரி நீங்கள் செய்யும்போது ஒரு வாரம் 10 நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரண்ட்டில் போவீங்க. அப்போ நீங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக என்ன பண்ணணும்னா உங்களோட பாடிக்கு
கொஞ்சம் மூமெண்ட் கொடுக்கணும், அப் அண்ட் டவுன் மூமெண்ட் கொடுக்கணும், மேலே கீழே இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் மூமெண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் மெதுவாக பண்ணணும். இதே நீங்கள் ஸ்பீடாக பண்ணக்கூடாது, ஏன்னா ஸ்பீடாக பண்ணிட்டீங்கன்னா அது எக்ஸசைஸ் மாதிரி ஆகிடும், அதனால் உங்களுக்கு பாடி பெயின் வந்துடும். இந்த மாதிரி மெதுவாக அப் அண்ட் டவுன் வந்து ஒரு 10 டைம்ஸ் பண்ணணும். இப்போ மறுபடியும் நம்ம அதே ஆசனத்தோட முழு நிலை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அப்படியே போங்க, பெண்ட் பண்ணி தொடுங்க பார்க்கலாம். இதான் முழு நிலை. மெதுவாக நீங்கள் செய்ய செய்ய ஒரு 1 மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களால் இந்த போஸ்டரை கண்டிப்பாக செய்ய முடியும். இந்த ஆசனத்தை பண்ணும்போது உங்களுக்கு டயபெட்டிஸ் உங்கள் கிட்டேயே வராது. இந்தியா வந்து டயபெட்டிஸோட கேபிட்டலாக ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக நம்ம வந்து இந்தியா வந்து டிசீஸ் ஃப்ரீ இந்தியாவை ஆக்கணும்னா இந்த மாதிரி ஆசனத்தெல்லாம் நீங்கள் டெய்லி செய்யணும். டெய்லி செய்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த ஆசனத்தை நீங்கள் செய்ய ஆரம்பித்தாலே போதும், உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் செய்யுங்க, போதும். ரிலாக்ஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த பாதஹஸ்தாசனம், இந்த ஆசனத்தை நீங்கள் டெய்லி செஞ்சு டயபெட்டிஸ் இல்லாத இருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வயிறு நல்லா குறையும், நல்லா ஃபிட்டாக இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட நாளைக்கு வேற ஒரு ஆசனத்தோடு உங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம். வல்லமைக்குள் பகுதியில் ஒரு நல்ல விஷயம் கற்றுக்கிட்டோம். எப்பவுமே ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தாக மட்டும் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா அந்த சாணக்கியத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க, தந்திரமாக வந்து கையாளுறது ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது, அது ஒரு வல்லமையான சுச்சுவேஷன் தான் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அந்த வல்லமை கொள்றதுக்கும் இந்த வல்லமை கொள்றதுக்கும் சேர்த்து தான் இந்த பகுதி நம்மளை வந்து டெடிகேட் பண்ணி வச்சிருக்கோம். எக்ஸாக்ட்லி. ஏன்னா வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து மோசமான ஒரு நிலைமைக்கு வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து ப்ராக்டிக்கல். மேபி நம்மளுடைய கண்ணுக்கு வந்து புலப்படலை அப்படின்னாலும் நம்ம சுவாசிட்டு இருக்க காற்று எந்த அளவுக்கு நச்சுத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காத்தியே வந்து சுவாசிக்க மாட்டோம். அந்த அளவுக்கு வந்து மாறிட்டு இருக்கு அப்படின்னும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது தான் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்போது தான் நம்மளோட தலைநகர் டெல்லி ஞாபகம் வருது. பாத்தீங்களா, ஒரே புகை மூட்டம் ஊட்டி கொடைக்கானல் சேர்ந்து கலந்த மாதிரி இருக்குல்ல நம்ம தலைநகர். ஆமா, பயங்கர பொல்யூஷனா வந்து ஆயிட்டு பயங்கர அப்படியே ஃபாகியா வந்து மாறிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து அங்க டஸ்ட் அதிகமாயிடுச்சான். எனிவேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் தப்பிக்கிறதுக்காக உங்களுக்கு எக்கச்சக்கமான டிப்ஸ் நாங்க வந்து கையில வச்சிருக்கோம். ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா திறந்து பேசலாம். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழ். வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. டெல்லி பத்தி நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க இல்லையா? இன்ஃபேக்ட் வந்து சைனால தான் முதல்ல இந்த ஏர் டென்சிட்டி வந்து அதிகமாச்சு. ஸோ அங்கே எக்கச்சக்கமா வந்து ஏர் டென்சிட்டி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான தூசு மாசு வந்து இருந்ததுனால அந்த ஏரோட திக்னஸ் வந்து அதிகமாயிடுச்சு. அதனால வந்து ரொம்ப நார்மலாக வந்து ரோட்ல நடந்து போனா கூட ஒரு மாஸ்க் வந்து போட்டுட்டு தான் வந்து பொதுமக்கள்லாம் வந்து போற அளவுக்கு வந்து அவங்களுடைய தலைநகரத்தில் வந்து அந்த அளவுக்கு வந்து மாசுபற்ற ஒரு காற்று இருந்தது அப்படின்னு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து படித்தோம். இப்போ பார்த்தா நம்மளுடைய தலைநகரமான டெல்லியிலேயே இந்த மாதிரி வந்துருச்சு. நம்மளுடைய இடத்துக்கு வர்றதுக்கும் வந்து ரொம்ப தொலைவில் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனம் இல்லையா? ஆஹா, சப்ளை அண்ட் டிமாண்ட் மாதிரி சைனீஸ்காரங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து நம்மளுக்கும் முகமூடி தேவைன்றதுனால மேட் இன் சைனா அப்படின்னு போட்டு இங்கேயும் பார்சல் பண்ணிடுவாங்களே, அது டூப்ளிகேட்டாக வேறு வந்துருமே. யா, கரெக்ட். அதாவது ஓட்ட விஷயத்தையே வந்து ஓட்ட போட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். பட் இதே மாதிரி விஷயங்கள் நிறைய இடத்துல ஃபேக்காக இருக்குது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்க விஷயங்கள்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் இல்லை, நம்ம உட்கொண்டுட்டு இருக்க உணவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்படி தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் அதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டீடாக்ஸிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பகுதிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்படி வந்து உணவே மருந்தாகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ், நியூட்ரிஷன் அண்ட் ஸ்கின். ஸோ எப்படி வந்து நம்ம விட்டமின் டெஃபிஷியன்சி நம்மளை பாதிக்குது, நம்ம ஸ்கின்னை பாதிப்புது அப்படிங்கிறது தான் இன்னைக்கோட டாபிக். விட்டமின்ஸை பொறுத்த வரைக்கும் தேர் டிவைடட், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் டிவைடட் இன்டு 2, அதாவது வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ், ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ். நம்ம இன்னைக்கு பேச போகிற செக்மெண்ட் வந்து வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ், அதாவது பி காம்ப்ளெக்ஸ் அண்ட் சி விட்டமின்ஸ். எப்போ இந்த டெஃபிஷியன்சி வருது, இதனால என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பின்னு எடுத்தீங்கன்னா, விட்டமின் பின்னு எடுத்தீங்கன்னா இட் இஸ் கால் பி காம்ப்ளெக்ஸ். ஏன் அது பி காம்ப்ளெக்ஸ்னு கூப்பிட்றாங்க? ஏன்னா அதுக்கடியில் நிறைய குட்டி குட்டி விட்டமின்ஸ் இருக்குது. B1 அப்படிங்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு விட்டமின். இப்போ விட்டமின் B1 அது என்ன டெஃபிஷியன்சி கொடுக்கும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இல்லாமல் போச்சுன்னா பெரி அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் டெஃபிஷியன்சி வரலாம். இது என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க, ரொம்ப எடை குறைஞ்சிரும் உங்களுக்கு, அதாவது கான்ஸ்டிபேஷன் சேர்ந்து வரலாம். இது தவிர ரொம்ப சிவியராக போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு ஈவன் உங்களுக்கு நரம்பு பிரச்சனையோ இல்லை ஹார்ட் ஃபெயிலியர் வர அளவுக்கு கூட சில பேருக்கு ரொம்ப சிவியராக இருக்கும். இப்போ இந்த டெஃபிஷியன்சி யாரில் ரொம்ப சிவியராக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டயபெட்டிக் பாப்புலேஷன், இல்லைனா வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ட்ரிங்க்ஸ் எடுக்கிறவங்க, ஆல்கஹாலிக்ஸ் பாப்புலேஷன், லாக்டேஷன், அதாவது
ஃபீட் பண்ணுற மதர்ஸு ப்ரெக்னென்சி டைமில் இல்லைனா ரொம்ப ஒரு சில பேர் வந்து ஒரு குடல் பிரச்சனை, இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்லாம் சொல்லுவோம், சீலியாக் டிசீஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி குடல் பிரச்சனை இருக்கும்போது அப்சார்ப்ஷனே இல்லை, இந்த விட்டமின் அப்சார்ப்ஷனே இல்லை அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து விட்டமின் B1ஓட சிம்டம். அடுத்தது வந்து we will go to விட்டமின் B2. நான் கடைசியாக வந்து உங்களுக்கு என்னெல்லாம் வந்து விட்டமின் பி எதுலலாம் இருக்குன்னு சொல்கிறேன் நான். ஸோ விட்டமின் B2ங்கிறது ரைபோஃப்ளேவின் அப்படிங்கிற ஒரு விட்டமின். விட்டமின் B2ஓட டெஃபிஷியன்சியில் என்ன காமனாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கண்ணில் வந்து உங்களுக்கு ஒரு இரிட்டேஷன், ஒரு செவப்பாறுது, கன்ஜங்டிவைட்டிஸ் மாதிரி சிம்டம்ஸு. ரெண்டாவது வந்து உங்களுக்கு இந்த உதடு சைடில் வந்து வெடிப்பு, ஃபுல்லாக ஆங்குலர் ஸ்டொமடைட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உதடு சைடில் வந்து வெடிப்பு இருக்கிறது. மூணாவது வந்து அவங்க டங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு சோர் ஃபீலிங் இருக்கும், அதாவது எரிச்சல் இருக்கும் வாயில், நாக்கில், உதட சுற்றி எரிச்சல், காரமாக எதுவுமே சாப்பிட முடியல அப்படிங்கிற மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். அவங்க நாக்கு வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்மூத்தாக, அதாவது அந்த அதுக்கு மேலே எந்த இமைகளுமே இல்லாமல் ஒரு ஸ்மூத்தாக ரெட்டிஷாக நல்ல ஸ்வோலனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ரைபோஃப்ளேவினோட டெஃபிஷியன்சி. இது வந்து உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் கொஞ்சம் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிற சிம்டம்ஸும் இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப வீக்காக ஒரு டயர்டாக இருக்கிற மாதிரியும் இருக்கலாம். ஸோ திட் இஸ் த ரைபோஃப்ளேவின் டெஃபிஷியன்சி. அடுத்த விட்டமின் என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் B3 ஆர் நயசின். நயசினுங்கிற டெஃபிஷியன்சி வந்து அது பேர் தான் பெலாகிரான்னு சொல்கிறதுங்க. இந்த பெலாகிரா யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெலாகிராங்கிற டெஃபிஷியன்சி வந்து நிறைய ஆல்கஹாலிக் பாப்புலேஷனுக்கு ரொம்ப காமனாக வருது. இன்ஃபேக்ட் இந்த காலத்துலேயும் நான் நிறைய கிளினிக்கில் பேஷண்ட்ஸ் பார்க்குறது உண்டு பெலாகிராவோட. ஸோ இந்த பெலாகிரா வந்து இந்த ஆல்கஹாலிக் பாப்புலேஷன் வந்து ஒழுங்காக இந்த விட்டமினை எடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது டயபெட்டிக் பாப்புலேஷன், அதே மாதிரி வந்து குடல் பிரச்சனை இருக்கிறவங்க, அது தவிர வந்து ஆன்டி கேன்சர் மாத்திரை எடுக்கிறவங்க, கேன்சருக்கு மாத்திரை எடுக்கிறவங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு டிபி நோய்க்கு மாத்திரை எடுக்கிறவங்க, இவங்க எல்லாருலேயும் கூட வந்து இந்த பெலாகிராங்கிற ப்ராப்ளம், இந்த பர்டிகுலர் விட்டமின் B3 டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால இந்த பிரச்சனை வரதுண்டு. இதனால என்ன சிம்டம்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கின்ல ஒரு வெயிலில் போயிட்டு வந்து ஒரு பயங்கர ஹீட் ஸ்ட்ரோக் இல்லை சன் பேர்ன் வந்துட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இந்த கழுத்து பகுதியில், கை பகுதியில், முகம் பகுதியில் எல்லாமே வந்து ஒரு எரிஞ்சு போன லுக் இருக்கும். ஒரு மாதிரி ஒரு டார்க்காக பிளாக்காக ஸ்கின்னே ஒரு ரிங்கிள்டாக ஒரு அப்பியரன்ஸ் வந்துடும். அது தவிர என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயரியா அந்த சிம்டம்ஸும் வரலாம் உங்களுக்கு, லூஸ் ஸ்டூல்ஸு, லூஸ் மோஷன் போகிறது. இது தவிர வந்து உங்களுக்கு டிப்ரெஷன், கொஞ்சம் சைக்காட்ரிக் சிம்டம்ஸும் வந்து வர சான்சஸ் இருக்குது ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா. ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு பெலாகிராவோட ஃபார்ம், அதாவது சிம்டம்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த விட்டமின் B3 வரைக்கும் முடிச்சிட்டோம். அடுத்த விட்டமின் வந்து பைரிடாக்சின். இதோட டெஃபிஷியன்சி கூட வந்து உங்களுக்கு டிபி மாத்திரை எடுக்கிறவங்க, இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்கஹாலிக் பாப்புலேஷன்லையும் பைரிடாக்சினும் டெஃபிஷியன்சி கொடுக்கலாம். கடைசி பி விட்டமின் வந்து விட்டமின் B12. விட்டமின் B12 வந்து என்ன டெஃபிஷியன்சி ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடேரியன் பாப்புலேஷனில் ரொம்ப காமன். ஏன்னா B12 வந்து வெஜிடேரியன் சோர்ஸ் அவ்வளோ கிடையாது, மோஸ்ட்லி நான் வெஜிடேரியன்லாம் இருக்கும். அதனால் வெஜிடேரியன்ஸுக்கு வந்து இந்த ஒரு டெஃபிஷியன்சி இருக்கிறது காமன் உங்களுக்கு. இதில் என்ன சிம்டம்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அனீமியா, அதாவது ரத்த சோர்வு இருக்கும். அது தவிர வந்து நாக்குமே வந்து ரொம்ப சோலனாக பெருசாக, அதாவது வந்து உங்களுக்கு ஒரு வீங்கி போன மாதிரி சிவப்பு கலரில் நாக்கு இருக்கிறது. ரெண்டாவது மூட்டு பகுதியிலெல்லாம் வந்து கருப்பு கருப்பாக தோலில் பிக்மெண்டேஷன் வருது அப்படிங்கிறதும் வந்து சில சிம்டம்ஸ் உங்களுக்கு. ஏன் வந்து இந்த விட்டமின் B12, அதாவது அடுத்தது ஃபோலிக் ஆசிட்னு ஒரு விட்டமின் இருக்குது, இது எல்லாமே ஏன் ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, B12ம் ஃபோலிக் ஆசிடும் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா, எஸ்பெஷலி நம்ம லேடிஸ் பாப்புலேஷனில், அதாவது அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப், ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே கல்யாணம் ஆகி இருக்கிற பொண்ணுங்கள்லாம் கண்டிப்பாக வந்து அவங்க ஹீமோக்ளோபினை செக் பண்ணி இந்த டெஃபிஷியன்சியாக இருந்தால் கரெக்ட் பண்ணணும். ஏன்னா ஃபோலேட் அண்ட் B12 டெஃபிஷியன்சி இருந்து ஒரு ரத்த சோர்வு இருந்துச்சுன்னா பிறக்கிற குழந்தைக்கும் வந்து, அதாவது உங்களுக்கு ஸ்பைனல் கார்டில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ டெஃபினெட்லி இட் ஹேஸ் டு பி கரெக்டட். இது நான் எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாங்கிறத பார்க்கணும். டயட்டில் என்னெல்லாம் ஆட் பண்ணலான்னு. விட்டமின் B-ஓட எல்லாமே வந்து என்ன ரிச் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, வீட், அதாவது ஹோல் வீட், சீரியல், சன்னா, ராஜ்மா, கர்டு, மில்க், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், நல்ல க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அதாவது நம்ம கீரை வகைகள், இதில் எல்லாத்துலேயுமே நல்ல சோர்ஸ் இருக்குது. அது தவிர வந்து சிக்கன், லிவர், இதில் எல்லாமும் நல்ல சோர்ஸ் இருக்குது. நம்ம பாதாம் கூட, பாதாம் நட்ஸ், இது எல்லாமும் நல்ல சோர்ஸ் ஆஃப் விட்டமின் B-ஓட விட்டமின்ஸு. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே சாப்பிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்தி லைஃபாக இருக்கிறது இட் இஸ் அ குட் திங். இப்போது கடைசி விட்டமின் 1, அதாவது வாட்டர் சால்யூபிள் விட்டமினில் விட்டமின் C ஆர் நம்ம இருக்க ரொம்ப ஃபேவரட் விட்டமின் அதுதான். ஏன்னா இப்போ விட்டமின் C வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின் பொலிவுக்கு கூட யூஸ் பண்ணுறாங்க நிறைய.
அண்ட் இது இல்லை யாருக்கு வந்து இந்த ஒரு டெஃபிஷியன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு, அதாவது ஏற்கனவே மேல் நியூட்ரிஷன் இல்லை ரொம்ப வந்து ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த டெஃபிஷியன்சியும் சேர்ந்து வரதுண்டு. ரெண்டாவது ரொம்ப ஏஜட் பாப்புலேஷன், ரொம்ப வயசானவங்க வீட்லேயே இருக்காங்க, கூட பார்த்துக்க ஆள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த டெஃபிஷியன்சி, ஏன்னா அவங்க ஒரு க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் சாப்பிடாததுனால இந்த விட்டமின் சி டெஃபிஷியன்சி வரலாம். விட்டமின் சி டெஃபிஷியன்சி காமனாக என்ன சிம்டம்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரஷ் பண்ணும்போது கொஞ்சம் ப்ளீடிங், கம்ஸ்லேருந்து ப்ளீடிங் இருக்கலாம், இல்லை மூக்குலேருந்து பிளட் வர சில சிம்டம்ஸ் கூட இருக்கலாம் ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா. ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே அந்த சின்ன சின்ன அந்த அதாவது வந்து உங்களுக்கு அந்த முடி கண் இருக்கு இல்லையா காலில் எல்லாம், அதை சுற்றி பிளட் வரும், உங்களுக்கு சின்ன ப்ளீடு மாதிரி சிவப்பு கலரில் ஆக ஆரம்பிக்கும். முடியுமே வந்து உங்களுக்கு சுருண்டு வெளியே வராமல் உள்ளேயே நிற்க ஆரம்பிச்சிடும். இது எல்லாம் தான் உங்களுக்கு ஸ்கர்வியோட சிம்டம்ஸ். இந்த ஸ்கர்வி வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸிங்க. நார்மல் காமன் வெஜிடபிள்ஸ், நம்ம கேபேஜாக இருக்கட்டும், பொட்டேட்டோவாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம நெல்லிக்காவாக இருக்கட்டும், இது எல்லாமே நல்ல சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், லைம், கோவா, இது எல்லாமே நல்ல சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி. ஸோ இவ்வளோ ஈஸியாக, அதாவது காஸ்ட்லியாகவும் இல்லாமல் ஈஸியாகவும் அவைலபிளாக இருக்கிறது இத்தனை இருக்கும்போது கண்டிப்பாக அதை சாப்பிட்டு நம்ம நல்லா வந்து நம்ம ஹெல்த்தை வச்சுக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஹாவ் அ குட் டே. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வார்த்தை, அதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, முழுசாக பிச்சு எறியறது இல்லை பிரித்தெடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனியூட்டான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே தானாக பிரிஞ்சு வர வைக்கிற மாதிரி விஷயம் தான். அந்த ப்ராசஸ் பேர் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம உணவுலேருந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சு நம்மளோட உடம்புல இருந்து அந்த விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ராக்ஷனாக நடக்கணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி பை பகுதியாக ஒரு அனாட்டமி மாதிரி நம்மளோட ஷோவில் வந்து ஒரு ஸ்டெப்போ வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? உணவே மருந்து அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இந்த உணவை எப்படிப்பா செய்யறது அப்படிங்கிற டவுட் நிறைய பேர் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு சின்ன விளம்பரம் ரெடி வைக்கப்பா இந்த விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. திவ்யா செந்தில் அவர்கள் வந்து ஒரு நாளும் நம்மளுக்கு நிறைய வெரைட்டியாக வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க இல்லையா? இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து கம்மியாயிருச்சு, அதுக்கான ஒரு ஸ்கோப் வந்து இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு வந்து பேரண்ட்ஸ் வந்து குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் அதுக்கான காரணமே கூட அவங்களா தான் இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து எழுது இல்லையா? நிச்சயமா. அதாவது தினமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டில் குடும்ப தலைவர்களோ இல்லை குடும்ப தலைவர்களோ யார் சமைக்கிறீங்களோ அந்த ஒரு ஷெட்யூல் போட்டு சமைச்சு அதை சாப்பிட்றவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இன்னைக்கு தேர்ஸ்டே வா, எனக்கு என்ன இருக்க போகுதுன்னு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி ஒரு போரிங்காகவே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் சமைக்கிறீங்களோ மாத்திக்கோங்க. ஆனா மாத்திக்கோன்னு சொல்லிட்டா ஆப்ஷன்ஸ் யார் கொடுப்பா, அதுக்கு ஐடியா யார் கொடுப்பா? இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடேனா வந்து ஹோல் தமிழ்நாட்டிலுமே பாத்தீங்கன்னா சாம்பார் வாசனை மட்டும் தான் வந்து வீசும். யாராவது ஆந்திரால இருந்து அப்படி உள்ள வரும்போது இந்த சாம்பார் உருளைக்கிழங்கு வாசனையோட தான் வந்து உள்ள வருவாங்க. இது மாதிரிலாம் செய்யாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் திவ்யா செந்தில் ஒரு நாளும் நம்மளுக்கு வந்து வெரைட்டியா வந்து செஞ்சு காமிச்சிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட டேஸ்டி டு ஹெல்த்தி பகுதியில் வந்து நம்ம வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். மில்லட்ஸ் பேடா. செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். தினை மாவு, கண்டென்ஸ்டு மில்க், நட்ஸ், நெய், பெருச்சம்பழம், அத்திப்பழம், ப்ரௌன் சுகர், ஏலக்காய் பொடி. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம தினை மாவு அப்படிங்கிறது வந்து தோசையோ இல்லை வந்து முறுக்கு இந்த மாதிரி ஸ்நாக் ஐட்டம்ஸ் தான் பண்ணுவோம். இல்லாட்டி வந்து தினை உருண்டை செய்வாங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணி ஒரு பேடா மாதிரி, ஒரு ஸ்வீட் பேடா மாதிரி பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து தினை மாவு வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சமாக ப்ரௌன் சுகர். கண்டென்ஸ்டு மில்க்லேயும் ஸ்வீட்னஸ் இருக்கும், ஸோ அதனால் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தென் வந்து ஏலக்காய் பொடி, நட்ஸ், பேரிச்சம்பழம், அத்திப்பழம், இது ரெண்டுமே வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். தென் கண்டென்ஸ்டு மில்க். இதுலேயும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும், ஸோ அதனால் வந்து நம்ம இது அளவாக ஆட் பண்ணிக்கலாம். தென் வந்து இதுக்கு தேவையான அளவு நெய். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ திணையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் அண்ட் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட நரம்பு மண்டலத்துக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும்.
அதே மாதிரி வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸான அத்திப்பழம் வந்து உங்களை பிளட்டில் இருக்க ஆர்பிசி கவுண்ட்ஸ் வந்து அதிகமாகறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம இது வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக ஒரு வீக்லி ட்வைஸ் கொடுத்துட்டு வந்தோன்னா கூட அவங்களுக்கு ரொம்பவுமே வந்து ஒரு நல்ல ஹெல்த் கிடைக்கும். இதை வந்து நம்ம பேடா மாதிரி பிடிச்சிடலாம். இப்போ பால்ஸு அதே மாதிரி வந்து இந்த மாதிரி பேடா இது மாதிரியெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து அதை ஒரு ஷேப்பில் இருக்கங்காட்டி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஈஸியாக 1லேருந்து ஒரு 3 பால்ஸ் வரைக்கும் எடுத்துக்குவாங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்படி பால்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஓவல் ஷேப் வர்ற மாதிரி இதை பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் நெய்யில் வறுத்து யூஸ் பண்ணியிருக்கங்காட்டி இதை வந்து நீங்கள் ஒரு 1 வீக் வரைக்கும் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து நம்ம ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கடிப்படுறதுக்கு வந்து நல்லா ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்க ப்ரௌன் சுகர் பார்த்திங்கன்னா நார்மல் ஒயிட் சுகரை விட இது வந்து ரொம்ப ஹெல்த்தி. அதே மாதிரி வந்து இந்த ப்ரௌன் சுகர் வந்து ப்ளீச் பண்ணாத ஒரு சுகர். உங்களுக்கு சுகரோட டேஸ்ட்டும் இருக்கும். அதே மாதிரி வந்து அதில் இருக்க கெமிக்கல்ஸ் எதுவுமே இதில் யூஸ் பண்ணாமல் அதோட ஸ்வீட்னஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் வரகு மாவு இருக்குது, இல்லாட்டி வந்து பனிவரகோ இல்லை வந்து கேழ்வரகு மாவு இதில் கூட நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து பேடா. ஆனால் வந்து நீங்கள் எல்லாமே வந்து நெய்யில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணணும். இப்போ நம்மளோட ஹெல்த்தியான மில்லட்ஸ் பேடா தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஸ்நாக்கை வந்து நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. நாளைக்கு மீண்டும் வேறொரு புது வகையான உணவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மில்லட்ஸ் பேடானா ஸ்வீட் அப்படிங்கிறது நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மில்லட்ஸ் பேடா அப்படிங்கிறது நம்ம நிறைய ஸ்வீட் சாப்பிடுவோம். இப்போலாம் டெசர்ட் சாப்பிட்றோம் அப்படிங்கிற பேரில் ப்ரொமோட்டே பண்ணுறாங்க. ஒரு பேக்கெட் சாக்லேட் தான் வந்து நீங்கள் சாப்பிட்டோன்னு இதுதான் சாப்பிடணும், இல்லைனா சாப்பிட்டதே உங்களுக்கு சரிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஸ்வீட் சாப்பிடணும், அது நல்லது தான். உணவுக்கு முன்னாடி இல்லைனா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சாப்பிட்றது நம்மளோட டயட்க்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீரணம், அந்த ப்ராசஸை வந்து அந்த ஸ்வீட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆட் ஆனாக வந்து சரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மில்லட்ஸ் பேடாலாம் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஸ்வீட் சாப்பிட்டா மாதிரியும் ஆச்சு, ஹெல்த்தியாக சாப்பிட்டா மாதிரியும் ஆச்சு, ஹெல்த்தி ஸ்நாக்காகவும் ஆச்சு அப்படின்றது தான் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியான ஒரு வார்த்தையா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. எஸ், இன்னைக்கு ஓய்வு பெற்ற எஸ்பி திரு கலியமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் பத்தி தான் வந்து நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க வருண். இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா கலியமூர்த்தி சார் வந்து டைரக்டா இந்த மாதிரி ஒரு அட்வைசரி டோன்ல இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது சொல்லாம ஒரு கதை மூலமாவும் ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் மூலமாவும் அதோட அண்டர்லைனிங் ஃபேக்டர், அது பின்னாடி இருக்கிற ஒரு மறைஞ்சிருக்கிற தகவலை நம்மளுக்கு வந்து உணர வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில தான் இன்னைக்கும் ஏதோ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் காத்துட்டு இருக்கு. நிச்சயமா நிறைய கேசஸ் அவங்களோட சர்வீஸ்ல வந்து பார்த்துருப்பாங்க. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறாங்க. முக்கியமாக இதோட ஸ்டார்டிங் பற்றி மட்டும் தான் நானும் கேட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ எண்டிங் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியாது. நான் உங்களுக்கு சேர்ந்து தான் வந்து அவர் என்ன சொல்ல போகிறாரு இதை பற்றி அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். பார்க்கலாம். வணக்கம். இன்றைக்கு வந்து மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை சொல்வதோட நோக்கம் வந்து வங்கிகளும் தனிநபர்களும் தங்களுடைய பணத்தை வந்து ஏமாந்து போய் பறிகொடுத்துடாமல் எப்படி ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நான் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பல மாநிலங்கள்லேயும் வெளி மாநிலங்களில் தமிழ்நாட்டிலையும் கூட ஒரு சில இடத்துல வங்கிகள் வந்து பகல் நேரத்தில் செயல்பாட்டில் இருக்கும்போதே வங்கிக்குள்ளேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அல்லது தனிநபர்கள் கவனத்தை திசை திருப்பி என்னுடைய நகையை நான் இழந்துட்டேன், பஸ்ஸில் போகிற பெண்கள் கழுத்தில் இருக்கிற செயினை வந்து பின்னால் இருந்து அறுத்துட்டாங்க, அல்லது பையில் இருந்த பர்ஸ் அப்படியே இருக்குது சார், ஒரு பிளேடு மட்டும் போட்டிருக்காங்க, பணத்தை காணோம், இப்படிலாம் சொல்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எப்படி நடக்குது, இதை யார் செய்கிறாங்க, அதிலிருந்து நம்மளை தற்காத்துக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்காக இது சொல்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய வழக்கு. இது நானே செஞ்சதுனால எனக்கு இதில் முழுமையாக தெரியுங்கிறதுனால இதை நான் உங்கள்கிட்ட பகிரணும்னு நினைக்கிறேன். நான் திருச்சி மாவட்டத்தில் வந்து காவல்துறை கண்காணிப்பாளராக பொறுப்பேற்ற பிறகு ஒரு நாள் என்னுடைய உயர் அதிகாரி
திரு டிஜிபி விஜயகுமார் அவர்கள் என்னை அழைச்சாங்க. இந்த மாதிரி வந்து காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் கூட்டத்திற்கு நான் போகும்போது மற்ற மாநிலத்திலிருந்து வர்ற ஐஜி, டிஜிபி அது மாதிரி உள்ளவங்க எங்கள் மாநிலத்தில் வந்து வங்கிகளில் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. எங்கே போய் சுற்றி அதை தேடி நாங்கள் புலனாய்வு பண்ணும்போது அது திருச்சியில் வந்து தான் நிற்கிது, தமிழ்நாட்டில். திருச்சியில் உள்ள ராம்ஜி நகருங்கிற கிராமத்தை சேர்ந்த கொள்ளையர்கள் தான் இதை செஞ்சுருக்காங்கன்னு தெரியுது. ஆனால் எங்களால் யாரையுமே பிடிக்க முடியல. இதுக்கு நீங்கள் அங்கே டிஜிபியாக இருக்கும்போது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு அவரும் சொன்னார். ஏடிஜிபி டி ராஜேந்திரன்னு சொல்லி இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, அவரும் வந்து என்கிட்ட சொன்னார். இது வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன். அவங்க என்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சதுக்கு காரணம், நான் வந்து என்னுடைய காவல்துறை சர்வீஸில் வந்து 30 ஆண்டுகளுக்கு மேலே திருச்சியில் மட்டுமே வேலை பார்த்துருக்கேன், பல கேடரில், பல நிலைகளில். அது ஒரு காரணம். ரெண்டாவது, அந்த பொறுப்பு என்னுடையது. நான் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கிறேன். அதனால் இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இது மிகப்பெரிய டஃப் டாஸ்க் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா இதை செய்யணும்னு முயற்சி பண்ணி எனக்கு முன்னால் வேலை பார்த்த காவல்துறை அதிகாரிகள் சில பேர் தோற்று போனதும் உண்டு, சில பேரை மட்டும் பிடிச்சதும் உண்டு, சில பேர் அவங்க பிரச்சனையில் மாட்டிக்கிட்டதும் உண்டு. ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு பெரிய கும்பல். இது அவங்க வந்து எப்படி செய்கிறாங்க, ஏன் அதுக்கு செய்ய போனாங்க, அதுலேயும் நல்லவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, கெட்டவர்கள் மட்டும் ஏன் திருந்தாமல் இருந்தாங்கங்கிறதுக்கு நான் இப்போ சொல்ல போகிற விளக்கங்கள் வந்து உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நம்புகிறேன். இதை ஒத்துக்கிட்டு நான் திரும்பி வந்த பிறகு ஒரு 2 நாள் நான் இதை யோசித்தேன். இது நம்மளால் பண்ண முடியுமா, பண்ணுனா பிரச்சனை இல்லாமல் எப்படி பண்ணுறது, இதுக்கு எப்படி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது, இதை சட்டத்தை அமல்படுத்தி மட்டும் செய்ய முடியுமா, அல்லது அவங்கள்ட்ட நம்மளுடைய பேச்சின் மூலமாக அவங்க இதயத்தை தொட்டு மாற்ற முடியுமா அப்படின்னு பல சிந்தனைகள். பட் இருந்தாலும் சட்டப்படி சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய அதிகாரியாக இருக்கிறேன். நான் சட்டப்படி தான் செய்யணும்னு முடிவு பண்ணி முதல்ல இது எப்படி ஆரிஜின்ங்கிறத வந்து நான் எடுத்து எல்லாத்தையும் படிக்க ஆரம்பித்தா, 60 வருஷத்துக்கு முன்னால் ராம்ஜிலால் அப்படின்னு ஒரு சேட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பின்னிங் மில் ஆரம்பிக்கிறார். அப்போல்லாம் ஒரே விவசாயத்தை தவிர வேறு பணிகளே இல்லாத சூழ்நிலை அந்த ஏரியாவில். அப்போது பக்கத்தில் இருந்த தோகமலை, மணப்பாறை, வல்லம், தஞ்சாவூர் இந்த மாதிரி பல இடங்களில் இருந்தும் அந்த ஸ்பின்னிங் மில்லில் வேலை பார்க்குறதுக்காக நிறைய பேர் அங்கே போய் சேர்றாங்க. குடும்பத்தோடு போய் ஒரு வேலை கிடைக்குதுங்கிற ஒரு நம்பிக்கையில். அவங்களுக்கு விவசாய வேலை தெரியாது. 2 வருடத்தில் அந்த ஸ்பின்னிங் மில் வந்து நஷ்டத்தில் வந்து அந்த ராம்ஜிலால் சேட்டும் இறந்து போயிடுறார். அவர் ஞாபகார்த்தமாக தான் ராம்ஜி நகர் அப்படின்னு அந்த ஊரினுடைய பெயரே இன்னை வரைக்கும் இருக்குது. இந்த வேலையை இழந்து போனவங்க பிழைக்கிறதுக்கு வேறு வழி இல்லை, விவசாய வேலைகளுக்கும் அவங்க பழக்கம் இல்லை, குடும்பத்தை காப்பாற்றி ஆகணுமேன்னு சொல்லி சிறு சிறு திருட்டில் ஈடுபடுறாங்க. திருச்சி உங்களுக்கு தெரியும், அந்த என்எஸ்பி ரோடு, மெயின்கார்டு கேட் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் நகைக்கடைகள், ஜவுளி கடைகள், பெரிய கடை வீதி, சின்ன கடை வீதின்னு அந்த ஏரியாவுக்குள்ளே யார் போனாலும் ஒன்று பணத்தோடு போவாங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, அல்லது பொருளோடு வருவாங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு. இந்த இடங்களில் போய் பிட் பாக்கெட் அடிக்கிறது ஆண்கள், அவங்க எதாவது கையில் வச்சுருந்தாங்கன்னா பிடிங்கிட்டு ஓடிடுறது, பிழைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. பெண்கள் என்ன பண்ணுறாங்க, பஸ்ஸில் ஏறுறது, பஸ்ஸில் ஏறி கழுத்தில் இருக்கிற செயினை பிடுங்கிறது, பேக் யாராவது வச்சுட்டு உட்காந்தாங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு இறங்கிடுறது, இந்த மாதிரியெல்லாம் செய்ய ஆரம்பித்தவங்க அந்த யார் செஞ்சாங்களோ அவங்க வளமாக வாழ்கிறதும், மற்றவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதையும் ஒருத்தரோட ஒருத்தர் பார்க்கும்போது அந்த ஊரில் உள்ள ஒரு சில முக்கியமான ஆட்கள்னால் அவங்க சொல்லிவிட்டு, இதை ஏன் நம்ம வந்து ஒரு தொழிலாகவே செய்ய முடியாது, செய்யலாமே, மாட்டிக்காமல் செய்கிறது எப்படி, ஏன்னா போலீஸ் வந்து அடிக்கடி தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ட்ரைனிங் மாதிரியே கொடுக்குறான். அப்போ என்ன தெரியுதுன்னா, ஒருத்தர் சொல்கிறான், ஒரு நாள் நான் வந்து மோட்டர் சைக்கிளில் போகும்போது இந்த மோட்டர் சைக்கிள் வந்து மழை தண்ணி அடித்து ஒருத்தருடைய சட்டை வந்து ஈரமாயிடுச்சு, சேராயிடுச்சு, அதை கழுவுறதுக்காக பையை வச்சுட்டு அவர் போய் கழுவுனார். நான் அந்த பேக் எடுத்துகிட்டு ஓடியாந்துட்டேன். இன்னொரு லேடி கழுத்தில் இருக்கிற செயினை நான் வெட்டும்போது அந்த அம்மா என்னை வந்து கரெக்டாக பிடிச்சிருச்சு, அதனால நான் ஜெயிலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன், இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போது புதுசாக ஒன்று என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா, சின்ன பையன்களை விட்டு பிஸ்கட்டை வாயில் போட்டு முன்னாடி போயிட்டுருக்கிறவருடைய சட்டையில் துப்பிட வேண்டியது. சட்டையில் அசிங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல ஒரு பைப் இருக்கும். இங்கே கூட பைப் இருக்குது சார், கழுவிங்க சார், என்ன சார் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்.
அவங்க அதை எடுத்து கழுவும் போது கையில் இருக்கிற பேக்கை வச்சுட்டு கழுவுவாங்க. அதில் பணம் வாங்குறதுக்கு போகிறவன், பர்ச்சேஸ் பண்ண போகிறவனாக இருந்தால் பணம் இருக்கும், வாங்கிட்டு வந்தவனாக இருந்தால் ட்ரெஸ் இருக்கும், இல்லைன்னா ஜுவல் இருக்கும். இப்படி இந்த கவனத்தை திசை திருப்பி திருட ஆரம்பித்தாங்க. லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பஸ்ஸில் கூட்டமாக இருக்கிற பஸ்ஸில், டவுன் பஸ்ஸில் ஏறுவாங்க. கையில் குழந்தை இருக்கும். இந்த குழந்தை வந்து கழுத்தை போய் தொடும். யார் கழுத்தில் கை வைக்கிறதுன்னு டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க. பறி கொடுக்க இருப்பவர்கள் குழந்தை தானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பேசாமல் திரும்பிக்குவாங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த பெரிய லேடி கையை வச்சோ அல்லது கத்திரிக்கோளால் சத்தமே இல்லாமல் கொஞ்சம் கூட தெரியாமல் கட் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி ஒரு கூட்டத்தில் அப்படி அமுக்கிற மாதிரி அமுக்குவாங்க. அந்த நேரத்தில் பிளேடு போட்டு பக்கத்தில் இருக்கிற பைக்குள்ளே இருக்கிற பர்ஸை மட்டும் கரெக்டாக எடுத்துருவாங்க. பை அப்படி இருக்கும், உங்களுக்கு கழுத்தில் மாட்டிருக்கிறது, பர்ஸ் இருக்காது. இதை மாதிரி ரொம்ப தேர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பேங்க்குக்கு முன்னால் போய், பேங்க்கு முன்னால் பணம் கொண்டு போகிறவன் தானே போவான், அல்லது பணம் எடுத்துகிட்டு வரவன் தான் வருவான். அப்போல்லாம் கேஷ் டீலிங்ஸ் தான் நிறையா. அந்த இடத்துல ஒரு 10 ரூபா 20 ரூபா நோட்டை கீழே போட வேண்டியது. இந்த வர்றவனும் லட்சக்கணக்காக கையில் பணம் வச்சுருப்பான். அந்த 10 ரூபா தன்னது இல்லைன்னு தெரிந்தும் இந்த லட்சத்தை இழக்க போகிறோன்னு தெரியாமல் இன்னொருத்தன் காசு மேலே உள்ள ஆசையில் கீழே குமிஞ்சு அந்த 10 ரூபா நோட்டை எடுப்பான். இந்த பை பறி போயிடும். அப்புறம் லொப்பன்னு அடிச்சுவான். இது வந்து இவங்க தான், இந்த ராம்ஜி நகரை சேர்ந்தவங்க தான் இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி லோக்கலில் இவன் அஃபென்ஸ் பண்ணும்போது போலீஸுக்கு தெரிஞ்சதுனால விரட்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் ஒரு ஸ்டேஜ் மேலே போய் சிந்திச்சு, நம்ம இனிமேற்கொண்டு லோக்கலில் அஃபென்ஸ் பண்ணோம்னாக்க லோக்கல் போலீஸுக்கு நம்மளை தெரிஞ்சிருச்சு, நம்ம மாட்டிக்குவோம். அது மாதிரி பேங்க் வெளியில் அஃபென்ஸ் பண்ணுறதை விட இதே அட்டென்ஷன் டைவர்ஷனை, கவனத்தை திசை திருப்பி நம்ம செய்கிற வேலையை வங்கிகளுக்கு உள்ளே போய் ஏன் செய்ய முடியாது அப்படின்னு பிளான் பண்ணுறான். திருட போனால் கோவில் அங்கே இருக்குது, அதில் சாமி கும்பிட்டுட்டு தான் திருடவே போவோம். அதை ஒரு தொழிலாக அவ்வளோ ஒரு பவ்யமாக செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணுறான். அதை எப்படி அவங்க நிறைவேற்ற ஆரம்பித்தாங்க, அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன, அதை எப்படி பிடிச்சோம், அதுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வச்சோம் அப்படிங்கிறத நாளை சந்தித்து நாளைக்கு நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம். என்னங்க இப்படி ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டாரு? தொடரும் போட்டார்ல, கியூரியாசிட்டியை கிளப்பி விட்டு போயிட்டாருங்க. சோ நான் அந்த கால் பண்ணி கேட்டுருவா அவர்கிட்ட. நோ அந்த கியூரியாசிட்டி இருந்தா தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பிராக்டிகலா வந்து உணர முடியும். இன்ஃபேக்ட் அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கேஸ் இல்லையா இது. ஸோ எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ டெய்லி நம்மளுக்காக வந்து இதை பத்தி தான் வந்து தொடர்ச்சியா வந்து திரு கலைமூர்த்தி அவர்கள் சொல்ல போறாங்க. ஸோ மறக்காம வந்து பாருங்க இல்லையா. பாருங்க, டெய்லி ஒரு தொடர்கதை மாதிரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ல போறாங்க. பட் இதையும் தொடர்ந்து சூப்பரான தாட்ஸ்லாம் உங்களுக்கு நியூஸோட வந்துட்டு இருக்கு. ஒரு சின்ன பிரேக் அப்புறமா பார்க்கலாம். இது உங்களோட குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. செய்தி துளிகள்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த நிலவை வந்து அப்படி எட்டி அப்படி பிடிக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கதை விட்டுருப்பாங்கல்ல. அது கிட்டத்தட்ட வந்து எப்படி வந்து செயல்பட போகுது அப்படிங்கிற பாப்பா பாட்டுல வர வரிகள் மாதிரி நாங்க ரொம்ப இன்ஸ்பைரிங்கா, நிலவை கையில எட்டி பிடிக்கலாம், காலால் மிதிக்கலாம் அப்படிலாம் சொல்லிருக்கீங்க. உண்மையாவே அதை பத்தி தான் ஒரு நியூஸ் இருக்கு, செய்தி துளிகள்ல பார்க்கலாம். செய்தி துளிகள்ல இந்த மூன் பத்தின விஷயம் வந்து நான் லாஸ்டா தான் சொல்லுவேன். ஏன்னா உங்க கியூரியாசிட்டி வந்து நான் தூண்ட போறேன். கிட்ட வரப்பதான் கையால பிடிக்கலாமா? சரி, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நியூஸ் சொல்லட்டா. நீங்க கேட்ட உடனே பயங்கரமா அதை ஷாக் ஆயிடுவீங்க. நீங்க மட்டும் இல்ல, இருசக்கர வாகனம் வந்து ஓட்டுற நிறைய பேர் வந்து ஷாக் ஆயிடுவாங்க. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோல்லாம் நம்ம வந்து ஃபில்அப் பண்ணுவோம், அது ஃபுல்லா நம்மளுடைய வாகனங்கள் வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு மனசு திருப்தியில நாம வந்து இருக்கும் பொழுது ரீசெண்டா வந்து சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு எரிபொருள் வந்து யூஸ் ஆகும் பொழுது கிட்டத்தட்ட 30% மட்டும்தான் அந்த வாகனத்துக்கு வந்து போய் சேருதான். 70% அந்த எரிபொருளுடைய 70% வந்து கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிற ஒரு நச்சு வாயுவா வந்து கன்வெர்ட் ஆகி வெளியில தான் வந்து போகுது. ஸோ வந்து 30% யூஸ் பண்றதுக்கு தான் நம்ம வந்து இவ்வளோ காசு கொடுத்து அந்த எரிபொருளை வந்து வாங்கிட்டு இருக்கோம். இதுல வேற பெட்ரோல் வச்சு அப்பப்போ நம்மள பயம் வர முறுத்தி விட்டுட்டு இருக்காங்க. ஆனா நான் இன்னைக்கு எடுத்துருக்க அந்த ஃபேக்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேண்டமான விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். இந்த குரங்கு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நீங்க ஷோ ஸ்டார்டிங்ல ஒரு கதையில சொல்லியிருந்தீங்க. இந்த குரங்கோட செயல்பாடுகள்லாம் அதோட மூளை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால எல்லா உயிரினங்கள் மாதிரியும் அதோட மூளையோட செயல்பாடு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக வந்து இந்த மூளை செயல்படுறது அப்படிங்கிறது வந்து ஒரே பாயிண்ட் ஆஃப் ஒரு CPU மாதிரி செயல்படும் இல்லையா. ஆனால் குரங்குகளுக்கு வந்து மேல் மூளைன்னு ஒன்று இருக்கான், கீழ் மூளை அப்படின்னு ஒன்று இருக்கான். அந்த செயல்பாடுகள், அதாவது ஒரு தரையில் நடக்கிறதா இருக்கட்டும், இல்லை மரத்தில் ஏறி அங்கே வேற மாதிரி ஆக்டிவிட்டி செய்யறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் யோசிக்கிறதா இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மேல் மூளை கீழ் மூளையில் வந்து மாற்றி தான் வந்து ஸ்விட்ச் ஆகி தான் வந்து செயல்பட்டு இருக்கான். ஸோ ஒரு மாதிரியான மிருகம் தான் அந்த குரங்கு அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி விலங்குகள் சம்பந்தமா வந்து என்கிட்ட ஃபேக்ட்ஸ் இருக்கு வரும். இந்த ஒட்டகச்சிவிங்கி இருக்கு இல்லையா, அதோட பால் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்து தயிரா வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்போ ஒட்டக பால்
பால்ல டீ போட முடியாதா? அதாவது டீ போடலாங்க, தயிரா கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னு. அதை யாருங்க தயிரா கன்வெர்ட் பண்ணி முதல்ல ட்ரை பண்ணிருப்பா? ஒரு ஃபேக்ட்டுக்காக வந்து இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் இல்லையா, அதுக்காக வந்து சொல்றேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒட்டகச்சிவிங்க தான் வந்து தண்ணீர் இல்லாம அதிக காலகட்டம் வந்து வாழக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. அதனால தான் பாலைவனங்கள்ல வந்து ஒட்டகங்கள் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஆனா அவருக்கு ஃபைட் போடுற மாதிரி ஒருத்தர் இருக்காரு. யாருங்க அது? தமிழக விவசாய நிலங்கள்ல வாழ்றதா செடியா? இல்லங்க, என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால இருக்கிற கேங்க்ரூ, அதாவது கங்காரு எலின்னு சொல்லக்கூடிய இந்த விலங்கு மட்டும்தான் ஒட்டகச்சிவிங்கியை விட தண்ணீர் இல்லாம அதிக காலகட்டம் வந்து வாழக்கூடிய ஒரு உயிரினம். அதே மாதிரி வந்து மரத்துல வந்து ஏறுறாங்க இல்லையா நிறைய உயிரினங்கள், அதுல வந்து கொஞ்சம் பேக் சைடா டிஃப்ரெண்டா வந்து ஏறுறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து கரடி. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டா வந்து நிறைய உயிரினங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கணக்கு தான் வந்து தெரியறது இல்லை. கரடி வந்து இப்படி பார்த்துக்கிட்டே ஹாய் பாருங்க நான் ஏறேன் அப்படிங்கிற மாதிரி ஏறுமோ. ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்னோட இதயத்தை நொறுக்கிட்டேன், இனிமேல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக எல்லாம் டயலாக் கேட்பாங்கல்ல, அந்த ஆக்டோபஸோட இதயம் இருக்கு, அதை வந்து நொறுக்கிட்டாலும் பிரச்சனையே இல்லைங்க. ஏன்னா அதுக்கு வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா 2 இருக்கு, 3 இதயத்தோட செயல்படக்கூடிய ஒரு உயிரினம் அப்படிங்கிறது ஆக்டோபஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு வியார்டான ஃபேக்ட் அதை பத்தி படிக்கும்போது நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா, நம்மளுக்குலாம் ரெட் கலரா இருக்குல்ல ரத்தம், அதுக்கான ப்ளூ கலரா இருக்குமாங்க. ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு உயிரினம் தான் ஆக்டோபஸ். அது மட்டும் இல்லாமல் 8 கை வேற வச்சுட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் வியார்டா இருக்குல்ல அதை பார்க்கறதுக்கே. டக்குன்னு வந்து பயமுறுத்துறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் ஜப்பான்ல வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்க ஒரு ஷார்ட் சைஸ் ஸ்குவிட்டை வந்து உயிரோட சாப்பிட்றாங்களாப்பா. சாப்பிட்றாங்களா? அவங்க தான் மெனு பார்த்தாலே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குமே, அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாதுங்க. அதை போயிட்டு ஒரு நியூஸை சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, அப்போ நான் வந்து ஜப்பான்ல இருக்கிற இன்னொரு நியூஸ் சொல்லுங்க. நம்ம எல்லாம் வந்து பெட் அனிமல்ஸா என்ன வளர்ப்போம், நீங்க என்ன வளர்ப்பீங்க? நான் வந்து பூனை நாய் 2மே வச்சிருக்கேன். ஓகே, ஆனா ஜப்பான்ல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வந்து முதலைய பெட் அனிமலா வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கார். அதாவது ஆத்தா கிட்ட வந்து ஆடு வளர்த்து கோழி வளர்த்து முதல்ல மட்டும் வளர்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல்ல வாங்கிட்டாரு. ஆமா, அந்த ஒரு ஆசையை தான் வந்து நிறைவேற்றிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஜப்பானை சேர்ந்த இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு விலங்குகள் சந்தை அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து ஒரு காட்சியகம் மாதிரி, ஸோ அங்கே வந்து போயிருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலை குட்டி பிறந்த ஒரு குட்டியை வந்து அவர் வந்து பார்த்துருக்காரு. பார்த்த உடனே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே என்ன பண்ணியிருக்காருன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு, நான் வந்து இந்த முதலை குட்டியை வந்து அடாப்ட் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னு வந்து சொன்னோடனே கவர்மெண்ட்டும் சாங்ஷன் பண்ணதுக்கப்புறமா ப்ராப்பராக லைசன்ஸ்லாம் வாங்கிட்டு அந்த முதலை குட்டியை வந்து தாத்தெடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 34 வருஷம் அவர் தான் வந்து அந்த முதலையை வந்து வளர்த்திருக்காரு. இன்ஃபேக்ட் வந்து வீட்லேயே வந்து ஜாலியாக வந்து அவர் கூட வந்து விளையாடுமா, வெளியில் போகும்போது மட்டும் வந்து பெல்ட்லாம் வந்து போட்டு வாக்கிங் கூட்டு போவாராம். அவரோட செய்கையெல்லாம் கூட வந்து ரொம்ப அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுவும் வந்து ரெஸ்பாண்ட்லாம் பண்ண ஆரம்பிக்குமா அதோட சைகைகள் மூலமா. அதாவது அவங்க நெய்பர்ஹுட்ல இருக்கவங்களுக்கு தான் கொஞ்சம் நினைச்சா கொஞ்சம் பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான கிரீச்சர்ஸ் பத்தி நிறைய பேசணும். இருக்குல்ல ஒரு மோஸ்ட் டிஃப்ரெண்ட் கிரீச்சர் பத்தி கடைசியில் சொல்லிடுறேன். மனிதர்கள் தாங்க. மனிதர்களோட பிறந்த நாள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தாயோட வயிற்றுல இருந்து வெளில வர்றது, இந்த உலகத்துக்குள்ள வரது தான் ஃபர்ஸ்ட் டே. அன்னைக்கு தான் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரெமெம்பரன்ஸா கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா சைனால வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட். வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் சைனால என்ன ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, குழந்தை அதோட தாயோட வயிற்றுல வந்து எப்போ உருவாகுதோ அந்த கரு அப்பவே ஹாப்பி பர்த்டே அப்படிங்கறது முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ அதுதான் என்னைக்குமே பர்த் டேட்டா இருக்கான். அன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பர்த்டேவை கொண்டாடுறாங்க. ஆனா நீங்க ஒரு தவறு எழுதி விட்டீர்கள். கடைசி நியூஸ்னு சொல்லிட்டீங்க, அப்போ உங்களுக்கு நிலா பத்தின நியூஸ் வேணாமா? ஆமாங்க, நிலாவை பத்தி ஏதோ கையில பிடிக்கலாம் சொன்னீங்களா? சாரி சூப்பர் மூன் அப்படிங்கறதா வந்து டாக் ஆஃப் தி டே. என்னன்னு பாத்தீங்கன்னா வர 14ஆம் தேதி வந்து கிட்டத்தட்ட 70 வருஷம் கழிச்சு ஒரு அதிசயம் வந்து நடக்க போகுது. வந்து மூன் இருக்கு இல்லையா, அதோட அந்த சுற்றுவட்ட பாதை வந்து நம்மளுடைய உலகத்துக்கு வந்து ரொம்ப கிட்டக்க வருதான். ஸோ அதனால 14ஆம் தேதி அன்னைக்கு வந்து மூன் வந்து இருக்கிறத விட ரொம்ப பெருசா வந்து தெரியுமா. இதை வந்து நிறைய பேர் உலகம் முழுக்க எல்லாருமே வந்து பயங்கரமா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 1948 தான் வந்து இந்த விஷயம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 70 வருடங்கள் கழிச்சு 14ஆம் தேதி தான் வந்து நடக்க போகுது. ஸோ எல்லாரும் வந்து மொட்டை மாடியில் போயிட்டு வந்து பாருங்க. இந்த தடவை நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா 2034 தான் வந்து பார்க்க முடியும். ஓகேவா? அதாவது இதெல்லாம் சாக்கா பயன்படுத்திட்டு நிறைய பேர் மூணை கையில பிடிக்கிற மாதிரி அதை பக்கத்துல செல்ஃபி எடுத்துக்கிற மாதிரிலாம் இப்பவே பிளான் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ சூப்பர் மூனை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான தாட் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டோம். திருப்பி நாளை காலையில இந்த மாதிரி நிறைய பகுதிகளோட சூப்பரான புது விஷயங்களோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாசிட்டிவா இருங்க. பாபா என்டாட சொல்லிட்டு போறது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருண் மற்றும் சாமியான். குட் மார்னிங் தமிழா.